காலைதோறும் புதியவை. எதையும் விட மேலான தேவன். ஜனவரி 8. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாத்ராகமம் 20:3. இந்த கட்டளையானது மெய்யான தொழுகையின் அடித்தளமாக உள்ளது. என்னை முதலாவதாக வைக்க வேண்டும் என்கிறார். இது பெருமையால் பிறந்த கோரிக்கை அல்ல, அன்பால் பிறந்தது. நம்முடைய எதிரியாக சாத்தான் என்று ஒருவன் இருப்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அவன் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டால் நாம் அழிந்து விடுவோம். அதற்காகவே வேறு எவரையும் தேவனாக ஏற்றுக்கொள்ளாதே என்கிறார். பிற மனிதர்கள், சொத்து, அதிகாரம், பதவி, வெற்றி, சுகம், சுயம் போன்றவற்றில் எதுவும் தன்னில் தானே பாவமானது அல்ல. ஆனால் நம்முடைய பாவ இயல்பினால் அவற்றை தேவனுடைய இடத்தில் வைத்து விடுகிறோம். அப்போது அவை ஆபத்தானவையாக மாறிவிடுகின்றன. தேவனுக்கு போட்டியாக வேறு எதையும் உள்ளத்தில் வைத்துவிடக்கூடாது. எது நம் நம்பிக்கையையும் அன்பையும் எடுத்துக்கொள்கிறதோ அது தேவனுக்கு போட்டியாகிறது. சிந்திப்போம், நாம் இதய சிங்காசனத்தில் இருப்பது யார்? தேவன் என்பதை எபிரேய மொழியில் எலோஹீம் என்பார்கள். சர்வ வல்லமையுள்ளவர், மிக பெரியவர், நீதிபதி, பராக்கிரமசாலி, திறமைசாலி என்றெல்லாம் அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லலாம். இப்படிப்பட்ட திறன்களை உடையவர் எவரும் அல்லது எதுவும் இல்லை. ஒரு ஞானி தனது மாணவர்களிடம் ஒரு பெரிய காலி ஜாடியை காட்டினார். அதில் சில பெரிய கற்களை வைத்தார். இப்போது ஜாடி நிரம்பியுள்ளதா என்று கேட்டார். மாணவர்கள் ஆம் என்றார்கள். அவர் கொஞ்சம் சிறிய கற்களை ஜாடியில் போட்டு ஜாடியை குலுக்கினார். அவை இடைவேளைகளில் நுழைந்தன. இப்போது ஜாடி நிரம்பியுள்ளதா என்று கேட்டார். மாணவர்கள் ஆம் என்றார்கள். அவர் கொஞ்சம் மணலை ஜாடியில் போட்டு ஜாடியை குலுக்கினார். அவை இடைவேளைகளில் நுழைந்தன. அது மீதி இருந்த இடங்களை நிரப்பியது. அதன் பிறகு அவர் சொன்னார், இந்த ஜாடிதான் நம் வாழ்க்கை. தேவனும் தேவனை பற்றியவும் தான் பெரிய கற்கள். உணவு, படிப்பு, குடும்பம், வேலை போன்றவைத்தாம் சிறிய கற்கள். பதவி, அதிகாரம், சொத்து, வசதி போன்றவைத்தாம் மணல். முதலில் சிறிய கற்களையும் மணலையும் ஜாடியில் போட்டால் பெரிய கற்களுக்கு இடமில்லாமல் போய்விடும் என்றார். தேவன் மட்டுமே நம் இதயத்தில் ஆட்சி செய்யும்போது மற்ற எல்லா தம் தம் இடத்தை அடைகின்றன. நாம் குடும்பத்தினரை நன்றாக நேசிப்போம். செல்வத்தை புத்திசாலித்தனமாக கையாளுவோம். இழப்புகளை அமைதியுடன் எதிர்கொள்வோம். தேவனுக்கான அர்ப்பணிப்பு சுதந்திரம் தருகிறது. ஜெபம். மகத்துவ தேவனே, நீரே பெரியவர், உமக்கு நிகர் யாரும் இல்லை. இதை மனதில் வைத்து செயல்பட உதவும். ஆமேன்.